தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துனை பிரகாசிப்பார் என்றார். போதும். அப்போ இங்க வசனத்துல வாசிக்கிறோம், எபேசு பட்டணத்துக்கு எழுதுறாரு பவுல், மரித்தோரை விட்டு எழுந்து வெளியே வா, அப்பொழுது கர்த்தனை பிரகாசிப்பார். எப்போ உங்களை கர்த்தர் பிரகாசிப்பார் என்றால், உங்கள் பாவ அறையிலிருந்து வெளியே வரும்போது, உங்களுடைய எல்லா அக்கிரமத்திலிருந்து வெளியே வரும்போது, உங்களுடைய சாபத்திலிருந்து வெளியே வரும்போது, அப்போ உங்களுடைய மீறுதலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு? பிரகாசிக்க போறாரு. அப்போ எதெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நான் செய்யறது தவறாக இருக்கிற மாதிரி உங்கள் மனசை இப்போ சொல்லிட்டு இருக்கோம், அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்களானால் உங்கள் முகங்கள் பிரகாசமாக மாறும். ஆமென். வசனம் அங்கே தெளிவாக இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, எழுந்திருக்கிறவன் எவனும் அவனை கிறிஸ்து பிரகாசிப்பார் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ இயேசு